வியாழ குரு பகவானே மனவுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா கிரகதோஷமின்றி கடாசித் தருள்வாய். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் எப்படி இருக்க போகிறது, இதுவரைக்கு எப்படி இருக்கிறது என்பதை சற்று பார்ப்போம். ஆடி மாதத்திலே 6ஆம் இடத்திலே குரு பகவான் மறைந்து 6இல் குரு ஊரில் பகை என்று கூறுவார்கள். அதை சத்ரு ரோக ரணஸ்தானம் என்றும் கூறுவார்கள். சத்ரு என்றால் எதிரி, ரோகம் என்றால் நோய், கடன், இப்படி குறிப்பது எதிரியை குறிக்கும். அதாவது நோய், கடன், எதிரி தொல்லை, இப்படி படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எதில் எடுத்தாலும் நிம்மதி இல்லை. எங்கு போனாலும் அதாவது பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் சற்று நிலைப்பாடு சரியில்லாத நிலை, எதிரி தொல்லை, இப்படி பல இருந்து கொண்டிருக்கிறது. தொழிலில் எதிர்பார்த்த அனுகூலம் இல்லாமல் இருந்திருக்கிறது. அன்பர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆடி மாதத்திலே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். அது மட்டுமல்ல, மற்றும் ஒரு சிறப்பு அற்புதமான ஒரு யோகம். இந்த ஆடி மாதம் பிறப்பது அனுச நட்சத்திரத்தில் பிறக்கிறது. ஆடி மாதம் 1ஆம் நாள் அனுச நட்சத்திரம் விருச்சக ராசியில் பிறக்கிறது. அப்படி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் நீச்சம் பெறுகிறார். அவர் 8ஆம் இடத்துக்கு அதிபதியானவர், அதாவது கடக ராசிக்கு அதிபதியானவர் 12ஆம் இடத்திலே வந்து நீச்சம் பெறுகிறார். அப்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு உடைய கிரகம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்து சந்திரனை பார்க்கிறார். அப்போது 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு ஏற்படுகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே வந்து செவ்வாய் அமர்வதனால் 12, 6, 8 இது நெருங்கின தொடர்பு. உதாரணமாக ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன், அவர் கடகராசியிலும், கடகராசிக்கு அதிபதியானவர் சந்திரன் 12ஆம் இட விருச்சிகத்திலும், விருச்சக ராசிக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய் ரிஷபத்திலும். இப்போது 3 கிரகமுமே வந்து ஒன்றை பார்க்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் வருவதால் செவ்வாய் பகவான் சந்திரனை பார்வையிடுவது சந்திர மங்கள யோகம் என்று கூறுவார்கள். அப்போது நீச்சம் பெற்ற சந்திரனை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் விருச்சக ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து பார்க்கின்றதுனால் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. இது விபரீத ராஜ யோகம் என்று கூறுவார்கள். அதாவது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், 6 கூடையவர் சுக்கிரன் 8லும், 8 கூடிய சந்திரன் 12லும், 12 கூடிய செவ்வாய் 6லும். இப்போது விபரீத ராஜயோகம் உங்களை வந்து தட்டி எழுப்புகிறது. அன்பர்களே, இதுவரை உங்களை சோர்வில் ஆழ்த்தியிருந்த இந்த கிரகம் இப்போது உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, குருவோடு செவ்வாய் சேர்ந்து 6இல் இருப்பதனால் சந்திரனை குருவும் செவ்வாய் சேர்ந்து பார்ப்பது சந்திர மங்கள யோகம். குரு சேர்ந்ததினால் குரு மங்கள யோகம். செவ்வாயை பார்ப்பதனால் இது அத்தனையும் சிறப்பான ஒரு யோகம். மேலும் இந்த விபரீத ராஜயோகத்தால் சொன்னேன் இல்லையா, சத்ரு ரோக ரணஸ்தானம் அது அப்படியே தலைகீழாக மாறும். பொதுவாகவே 6ஆம் இடத்தில் இருந்தால் இந்த விபரீத ராஜயோகம் என்று கூறுவது. என்னால் உங்களுக்கு செவ்வாய் அங்கே வந்து அமர்கிறார் 12 கூடியவர். இதனால் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம், எதிரியை இப்போது நீங்கள் திருப்பி தாக்குகின்ற ஒரு தைரியமும் மன துணிச்சலும், காலங்கள் உங்களுக்கு கணிந்து வந்து கிரகங்கள் உங்களை சப்போர்ட் செய்து கீழிருந்து உங்களை தூக்கி மேலே நிறுத்துகிறது. நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் பலிக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட செயல்கள் அனைத்தும் தள்ளி போயிருந்ததே, இப்பொழுது நீங்கள் அதை பிளான் செய்து அற்புதமான முறையில் செய்து வெற்றி பெற்று தீர்வீர்கள். இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். அரசியல் உள்ளவர்களுக்கு இது பொற்காலம் என்றே சொல்லலாம். அரசாங்கத் துறையில் உள்ளவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இது வரப்பிரசாதமான காலம். அதே மாதிரி 6, 8, 12 தான் வெளிநாடு சென்று அல்லது வெளி மாநிலம் சென்று இல்லை வெளியூர் சென்று இப்படி இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போல் அங்கு வெளியில் உள்ளவர்கள் இடம் மாறி உள்ளூருக்கு வருவது இது ஒரு சிறப்பு. மேலும் உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை குரு பகவானின் மூலமாக செவ்வாய் சேர்ந்திருப்பதனால், செவ்வாய் பார்ப்பதனால் பணத்தட்டுப்பாடு விலகும், நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும், தொழில் நல்ல ஒரு அபரிமிதமான முன்னேற்றத்தை கிடைக்கும்,
புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலம், புகழ் தேடி வருகின்ற காலம், வீடு கட்டி பாதியில் நின்றுள்ளவர்களுக்கு வீடு கட்டுதலும், பண தட்டுப்பாடால் சில வீடுகள் நின்றது. அந்த அந்த பணம் அதாவது விபரீத ராஜயோகம்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் புதையல் கிடைக்கணும் இல்லைங்க. இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா 100 ரூபாய் சம்பாதிச்சோர் 1000 ரூபாய் ஆகும், லட்ச ரூபாய் சார்ந்தவர் 10 லட்சம் ஆகும். இப்படித்தான் சிறு சிறிதாக உயரும். பொதுவாக 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு இடத்தை வாங்கினால் அந்த இடத்தை கட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். அதுபோல் இந்த விபரீத ராஜயோகம் நல்ல ஒரு அரசாங்கத்திலும் சரி ஒரு முன்னேற்றத்தை தரும். நீங்கள் தொழில் நிமித்தமாக வங்கியில் லோன் கேட்டிருந்தால் அது கிடைக்கப்பெறும். அரியர் வைத்திருந்தால் அதனை பூர்த்தி செய்து அதில் பாஸ் செய்து உத்தியோகத்தை நல்ல உத்தியோகம் சென்று வருவதும், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் என்று சொல்லபடி நல்ல பதவி உயர்வு கிடைப்பதும், நல்ல ஒரு ஆரோக்கியம். பொதுவாக அனைத்து துறையிலும் வாகனத்துறையிலும் குறிப்பாக சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். கொடுக்கல் வாங்கல் துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு யோகமான காலம். வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு காலம். சாதாரண தொழிலாளிகளுக்கு இது நல்ல ஒரு ஆதாயமான ஒரு நலம். பிஸ்னஸ் மேன், தொழில் அதிபர் அவங்களுக்கு நல்ல ஒரு உண்டு. அரசியலில் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு யோகம். அரசியலில் உங்களை கண்டு ஏளனம் செய்தவர்கள் உங்களை பார்த்து வரவேற்று உங்களை அரிய ஆசாரமத்தில் அமர வைக்கின்ற இந்த விபரீத ராஜயோகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். பணம் பல வழியில் வந்து உங்களை பாக்கெட்டை நிரப்பும். கடன் சுமை தீர்ந்து உங்களை யாரெல்லாம் கடன் தர வேண்டும் என்று நீங்கள் கடனுக்காக அஞ்சியது நீங்கி அந்த கடனை நீங்கள் அடைத்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு காலத்தை இந்த விபரீத ராஜயோகம் ஆடி மாதத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம். ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் விழிப்போடும் சிந்தனையோடும் நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் நினைக்கின்றீர்களோ அதை சாதித்து முடிப்பீர்கள். அடுத்தவர்களுக்காக நீங்கள் சப்போர்ட் செய்து அடுத்தவர்களை பதவியில் ஏற்றி வைத்து அழகு பார்த்த உங்களை இந்த கிரகங்கள் விபரீத ராஜயோகம் உங்களை ஒரு பதவியில் உட்கார வைத்து அழகு பார்க்கும். பொதுவாக தன்னலம் இல்லாத இந்த தனுசு ராசிக்கு நீங்கள் புகழோடும் செல்வத்தோடும் புத்திர சந்தானத்தோடும் மனைவியோடு வாழ்வதற்கான ஒரு விபரீத ராஜயோகம் பொண்ணு நீங்கள் போய் பார்த்துருக்கான். அந்த பொண்ணு எங்களுக்கு செட் ஆகணும்னு சொல்லியிருந்தவங்க கூட உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாள் திருமணம் தள்ளி தள்ளி போய்தாதான் விபரீத ராஜயோகம். கல்யாணமே நடக்காது, தள்ளி தள்ளி போச்சு இல்லைங்களா? அதுபோல் உள்ளவர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், மூல நட்சத்திரத்தை கண்டு யாரும் அஞ்ச தேவையில்லை. மூல நட்சத்திர பெண்ணோ அல்லது பையனோ இருந்தால் மாமனாருக்கு ஆகாது என்று கூறுகிறார்கள். இது ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதை கண்டு அஞ்ச தேவையில்லை. மூல நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரத்தில் அவதரித்தனால் நீங்கள் ஒன்று கவலைப்பட தேவையில்லை. மூல நட்சத்திரம் என்று தள்ள வேண்டாம். இந்த ராசியிலே மூல நட்சத்திரம், தனுசு நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், தனுசு ராசியிலே மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரை வரும். இந்த 3 நட்சத்திரமே சிறந்த நட்சத்திரங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்திலே அற்புதமான விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறது. செல்வம், செல்வாக்கு, புகழ், புத்தம் புது வாகனத்தில் பவனி வரப்போகிறீர்கள். புதிய ஃபேக்டரி அல்லது புதுசாக தொழில் தொடங்கி ஆரம்பிப்பதும், அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியும், அரசியல் ஒரு புகழோடும் உங்களை கொடிகட்டி பறக்க வைக்க நீங்கள் விழிப்போடும், நீங்கள் எச்சரிக்கையோடும், நீங்கள் துணிச்சலோடும் செய்தால் வெற்றி மேல் வெற்றி. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.